ஃப்ரெண்ட்ஸ், இன்று நம்மளுடைய பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யோகம் பண்ணுறோம், மனசு அமைதியை நிலைப்படுத்தணும். நீங்கள் கிரியா யோகம் செஞ்சாலும் சரி, இல்லை வேறு தியானங்கள் எதுவும் செஞ்சாலும் சரி, மனதை அமைதிப்படுத்தி அமைதியாக உட்காந்து ஒருநிலைப்படுத்தி அதை எப்படி நம்மளுடைய மனதை கட்டுப்படுத்தி கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு யோகிகள், ரிஷிகள், அந்த வழியில் வந்த பாபாஜி, பரமஹம்ச யோகானந்தர், இவங்க எல்லாருமே, இயேசுநாதர், அல்லாஹ், எல்லாமே எல்லா மதத்திலையும் சொல்லக்கூடிய விஷயங்கள். அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு சீக்ரெட். இதை நீங்கள் சரியாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய மனது அமைதியாகி சரியான முறையில் அந்த தியானத்தை நீங்கள் முழுமையாக முடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சீக்ரெட் அப்படின்னு பார்க்கணும். அதற்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, முழுசாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்காக. சரியா? நீங்கள் ஏதாவது ஒரு ஆசனத்தில் அமர்ந்துக்கோங்க. அப்படி உங்களால் ஆசனத்தில் அமர முடியாதுங்க, என்னால் கால் வலிக்குது, முழங்கால் வலிக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூல் இல்லை ஒரு சேர். நீங்கள் ஸ்டூலில் உட்காந்தாலும் சேரில் உட்காந்தாலும் நிமிர்ந்து நேராக உட்காரணும். அதாவது குஷன் சேர் போட்டு சாஞ்சி உட்காந்துடக்கூடாது. நிமிர்ந்து நேராக உட்கார்ற மாதிரி, அதாவது முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி உட்காந்துக்கோங்க. இல்லை நீங்கள் தரையில் உட்காந்துருக்கீங்க, நான் ஒரு சின்ன அமைதியாக உட்காந்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உட்காந்துக்கலாம். உங்களுடைய முதுகு சாயாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன பில்லோ ஏதாவது வேணும்னா உங்களுடைய பேக்கில் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தரையில் உட்காந்துருக்கிற இடத்துல ஒரு சின்னதாக ஒரு விரிப்பு விரிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு விரிப்பு, ஒரு நல்ல ஒரு துணியை கீழே வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய எனர்ஜி கீழே கிரவுண்டுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக. சரியா? அந்த மாதிரி அமர்ந்து உட்காந்துக்கணும். இதுதான் எல்லாரும் சொல்கிறக்கூடிய ஒரு விஷயம். முந்தி அந்த யோகிகள், முனிவர்கள் எல்லாம் அவங்க உட்காந்து அமைதியாக பண்ணும்போது கீழே நம்ம படங்கள்ல எல்லாம் பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்னா, கீழே ஒரு புலித்தோல் மாதிரி விரித்து வச்சுருப்பாங்க, அது மேலே உட்காந்துருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய எனர்ஜி கிரவுண்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அதை விரிச்சுப்பாங்க. அந்த மாதிரி நம்மளால் இப்போ அதெல்லாம் வாங்க முடியாது, அதெல்லாம் நம்மளால் முடியாது, அதெல்லாம் இப்போ அலோடு இல்லை, அனுமதி இல்லை. அதனால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு துணி எடுத்து கீழே நல்லா விரித்து உட்காந்துக்கோங்க. இப்படி இல்லை அப்படின்னா ஒரு குஷன் சேர் போட்டு உட்காந்துக்கோங்க. இதில் நீங்கள் உட்காந்துட்டு உங்களுடைய மனதை அமைதியாக, உங்களுக்கு என்ன தெய்வமோ, உங்களுக்கு பிடிச்ச தெய்வம், உங்களுக்கு அது நீங்கள் என்ன சாமி கும்பிட்டாலும் சரி, அவங்கள நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அமைதியாக உட்காந்துட்டு ஏதாவது ஒரு ஆசனத்தில் உட்காந்து அந்த தெய்வத்தை நினச்சிக்கோங்க. உங்களோட 2 கண்களையும் அப்படியே ஸ்லோவாக க்ளோஸ் பண்ணுங்க. அதற்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மூச்சு சுவாச காற்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுவாச காற்றை நல்லா உள்ளே இழுக்கும். இப்போ நீங்கள் தரையில் உட்காந்துருக்கிறத ஒரு ஃபீல் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அந்த மூச்சு காற்றை நல்லா உள்ள ஃபுல்லாக இழுத்து, அப்படி இழுத்துட்டு அந்த சுவாசத்தை அப்படியே உள்ளே ஸ்டாப் பண்ணி ஒரு 2 செகண்ட் இல்லை 3 செகண்ட் அப்படியே நிப்பாட்டி வைங்க. நிப்பாட்டி வச்சுட்டு அந்த சுவாசத்தை அப்படியே வெளியில் ரிலீஸ் பண்ணிடுங்க. அதே போல் ஒரு 2-3 முறை நீங்கள் செய்யுங்க அந்த சுவாசத்தை. அப்படி நீங்கள் அந்த சுவாசத்தை நீங்கள் 2-3 முறை நீங்கள் செய்கிற பொழுது உங்கள் உடல் ஃபுல்லாகவும் காற்று இந்த பிரபஞ்சத்தோட பிராணம் உள்ள நம்ம உடல் முழுவதும் லோட் ஆகும். அதற்கு அடுத்தபடியாக இதை ஒரு 3 முறையிலேருந்து ஒரு 5 முறை வரைக்கும் நீங்கள் அதே போல் செஞ்சுட்டு விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்கும். அப்படி ரிலாக்ஸாக இருக்கிற அந்த டைமிங்கில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா,
உங்களுடைய நம்ம இப்போ உட்கார சொன்னீங்களா, உட்காந்துருக்கீங்களா, தரையில் உட்காந்துருக்கீங்களோ, குஷனில் உட்காந்துருக்கீங்களோ, எங்கேயோ நீங்கள் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே கண்களை மெதுவாக நம்ம சொன்ன மாதிரி கண்களை ஸ்லோவாக அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஏதோ ஒரு இந்த உலகத்துலேருந்து வேறு உலகத்துக்கு போகிற மாதிரி உங்களுடைய புருவ 2 கண்களுக்கு மத்தியில் அந்த பொட்டு வைக்கிற இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு உங்களுக்கு கவனத்தை ஃபுல்லாக கொண்டு போங்க. ஏன்னா மனசு அலைப்பாயும், பட் இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க. அப்படியே உங்கள் புருவ மத்தியில் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் கொண்டு போயிடுங்க. கொண்டு போய் வச்சுட்டு அங்கே ஒரு இருட்டான ஒரு புள்ளி இருக்கிற மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். அது அப்படியே அதில் ஒரு சின்ன ஒரு லைட் வெளிச்சம் அப்படியே ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். அந்த வெளிச்சம் அப்படியே ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக பரவ விடுங்க. அப்படியே பெருசாக வைங்க. அந்த வெளிச்சத்துக்குள்ளே அப்படியே நீங்கள் அப்படியே போகிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுங்கள். அந்த ஒரு வேறு உலகத்துக்குள்ளே ஃபுல் டார்க் ரெட்டாக இருக்க மாதிரி, இல்லை டார்க் எல்லோ இருக்க மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அதுக்குள்ளே அப்படியே நீங்கள் போங்க. இதை அப்படியே நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த உலகத்துலேருந்து நீங்கள் வேறு உலகத்துக்கு போயிடுவீங்க. நீங்கள் எதை பற்றியுமே ஃபீல் பண்ணக்கூடாது. அதில் அப்படியே நடந்து போய்கிட்டே இருங்க. அந்த வெளிச்சம் அப்படியே உங்களுடைய சுற்றி பரவுற மாதிரி உங்களுடைய வீடு, உங்களுடைய ஊர், அப்படியே உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், இந்த மாதிரி உங்கள் எல்லா இடத்துலையும் அப்படியே இந்த வெளிச்சம் பரவுறமா அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். அந்த வெளிச்சத்துக்குள்ளேயே நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு புள்ளி வெளிச்சத்துலேருந்து அப்படியே அது பெருசாகி அதுக்குள்ளே போய்கிட்டு இருக்கீங்க. அப்படி போகும்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாதிரி, ஒரு மகிழ்ச்சியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுங்கள். உங்கள் உடம்பெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அந்த வெளிச்சத்துலேயே நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீங்க. எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுங்கள். இருக்கிறதுல இதை விட்டால் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு போயிடுங்க. நேச்சுரலாக நீங்கள் இருக்கிற உங்கள் வீடு, உங்கள் வாசல், உங்களுக்கு சொந்தங்கள், உங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் கொண்டு வந்துட்டு அப்படியே போனீங்கன்னா திருப்பி அப்படியே அங்கே வரைக்கும் போயிட்டு அந்த கடைசியில் அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரிட்டர்ன் வந்த பிறகு அப்படியே உங்கள் கண்களை மெதுவாக ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப அதே போல் 2 டைம் ஃபுல்லாக மூச்சு இழுத்து விட்டுட்டு எழுந்திரிங்க. இதை நீங்கள் டெய்லி ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் ஆரம்பத்தில் செய்யுங்க. இதை ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தியான முறை மிக சிறப்பாக வேறு லெவலில் போய் நிற்குங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாமல் அப்படியே போய் ஹை லெவலுக்கு போய் உங்களுடைய சக்கராஸ் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த சக்கராஸ் ஆக்டிவேட் பண்ணுறதெல்லாம் நம்ம ஒன்றா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதையும் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வரீங்க. 2 சக்கரம் நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இனிமேல் அடுத்த ஒரு சக்கரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை இது வரைக்கும் முழுமையாக கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இந்த விஷயத்தை உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. இந்த தியானம் செய்யக்கூடிய இந்த முறை மெத்தடை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த சீக்ரெட் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எல்லாருக்குமே கஷ்டம். இப்போ நீங்கள் பழகியிருப்பீங்க. எப்படி கண்களை மூடி புருவ மத்திக்கு கொண்டு நம்ம செய்யணும் அப்படிங்கிறத யோகிகள் சொன்ன அதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்களும் அமைதியான வாழ்க்கையை, ஒரு உயர்ந்த வாழ்க்கையை அடைவதற்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பயிற்சி முறை. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பலன் அடைங்க. மகாவதார் பாபாஜிக்கு மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்குவோம். இந்த உலகத்தில் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.